எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு மில்க் டாஃபி எப்படி செய்கிறேன்னு செய்து காட்ட போகிறேன். இதுக்கு நான் முதல் ஒரு பேன் எடுத்து அதுக்கு எல்லா பக்கமும் பட்டர் பூசி வைக்க போகிறேன். ஏன்னா இதுக்கு தான் மில்க் டாஃபியை ஊற்றி வெட்ட போகிறேன். இப்போ ஈஸியாக எடுக்கிறதுக்காக எல்லா பக்கமும் பட்டர் பூசுகிறேன். நாங்கள் முதல் இதுக்கு தேவையான எல்லா சாமானையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மில்க் டாஃபி செய்ய தொடங்கணும். இனி பட்டரை பூசிட்டு நான் மில்க் டாஃபியை லெவல் பண்ணுறதுக்காக பேக்கிங் ஷீட்டை எடுத்து மடித்து வைக்கிறேன். ஏன்னா கையால் செய்தால் சுடும். நீங்கள் அலுமினியம் ஃபாயில் அல்லது வாழையில் என்னென்றாலும் பாவிக்கலாம். இனி அடிப்பக்கம் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற பாத்திரம் என்றால் தான் மில்க் டாஃபி செய்கிறதுக்கு நல்லா. அப்படி ஒரு பேனுக்கு நான் ஒரு டின் மில்க் விடுறேன். இது 395 கிராம் இருக்கிற டின் மில்கை விட்டுட்டு அதே டின்னால் அரை டின் தண்ணி எடுக்கிறேன். அரை டின் தண்ணி எடுத்து அந்த இருக்கிற டின் மில்க் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கு திருப்பி விட போகிறேன். பேன்லேயே விட்டுட்டு இனி 1 கப் சீனி போட போகிறேன். 1 டீஸ்பூன் வெனிலா, 10 கிராம் பட்டர். ஏன்னா சீனி உடனே முருகாமல் இருக்கிறதுக்காக இந்த பட்டர் போடுறேன். எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு இதை கிண்டுறேன். பார்த்தீங்கன்னா சீனி பட்டர் எல்லாம் முருகி இனி கொதிக்க தொடங்கிடும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 45 மினிட்ஸ் எடுத்தது இது செய்து முடிக்கிறதுக்கு. பால் மாதிரி பொங்கிக் கொண்டே இருக்கும். இப்போ நாங்கள் எப்பவும் கிளறிக்கொண்டே இருக்கணும். திடீரென்று அடியில் அடி பிடிச்சிடும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகி கொண்டு வருது, கலரும் மாறிக்கொண்டு வருது. தொடர்ந்து கிண்டிக்கொண்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா இன்னும் திக்காகிட்டுது. சைட்டில் எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து கிளறிக்கொண்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல க்ரீமியாக வந்துட்டுது. இந்த நேரத்தில் நாங்கள் லோக்கு ஹீட்டை குறைப்போம். பார்த்தீங்கன்னா இப்படி வலிச்சு போடேக்க சட்டியில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு போச்சுதென்றால் அந்த பதத்தில் நாங்கள் இறக்குவோம். பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டியிலேருந்து அப்படியே எடுபட்டு கொண்டு போகுது. இப்போ இனி இது இறக்குற பதம். கலரும் சரியாக வந்துட்டுது. இதுக்கு மேலே விட்டால் நல்லா முருகிடும். இனி அந்த பட்டர் பூசி வச்ச பேனில் இதை கொட்டி நான் லெவல் பண்ணுறேன். லெவல் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸால், நான் உடனே பேக்கிங் ஷீட்டை வைக்கல, ஒரு 2-3 மினிட்ஸுக்கு பிறகு தான் அந்த பேக்கிங் ஷீட்டால் லெவல் பண்ணுறேன். லெவல் ஆகினா பிறகு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு பிறகு வெட்டுவோம் நாங்கள். இப்போ லெவல் ஆகிட்டுது. 5 மினிட்ஸுக்கு பிறகு நான் கட் பண்ணுறேன். ஆக லேட்டானாலும் ஆக இறுகிடும், உடனே வெட்டினாலும் அது ஆக சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மில்க் டாஃபி ரெடி ஆகிட்டுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.